ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி குமின்ஸ் இந்தியா. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இன்ஜின் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அண்டு செல்லிங் ஆஃப் இன்ஜின்ஸ் அண்டு அலைடு ஆக்டிவிட்டீஸ், இன்ஜினுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை அவங்க பிஸ்னஸில் பண்ணுறாங்க. இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. மொமெண்டம் இன்னமும் டெக்னிக்கலாக புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் 3294 அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதோட ப்ரைஸ் 4012 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேரம் வரைக்கும் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் ஜூலை 19ஆம் தேதி எக்ஸ் டேட் கொடுத்துருக்குறாங்க, டியூ டேட் கொடுத்துருக்குறாங்க. ரூ. 20 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும், பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல் ஜோனில் தான் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 78.4 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2.9 இருக்குது. அப்போ இது நல்ல ஸ்ட்ராங்காக அடிக்குவேட் லெவலில் நல்ல ஸ்ட்ராங்கான சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆர்ஓசிஇ 28.8 எடுக்கிறாங்க. ஆர்ஓஇ 26 எடுக்கிறாங்க. 26% எடுக்கிறாங்க ரிட்டர்ன். ஸோ இப்போ நல்ல ரிட்டர்ன் 28%ங்கிறது நல்ல ரிட்டர்ன். ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி. அதே சமயத்தில் சால்வன்சி பொசிஷன் ஹையாக இருக்கக்கூடிய கம்பெனி. இதோட பிஇ பார்த்தோம்னா 64.8 இருக்குது. பிபி 16.9 இருக்குது. இதோட பியும் பிபியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்ல இண்டிகேட்டராக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கவும் முடியுது. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸோட ஃபோர்காஸ்டர் எஸ்டிமேஷன்ஸ் 67.8ஆகவும் சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக 12.4% எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் 12%ங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 இதுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 25 அனாலிசிஸ்ட்டு, அதில் 11 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 7 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 7 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் நெகட்டிவாக போயிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக போயிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இவங்களுக்கு இந்த தடவை செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனுவல் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் க்ரோத் 40% இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூ இயர் ஆன் இயர் க்ரோத்து 16% இருக்குது. இப்போ இவங்களுடைய கரண்ட் புக் வேல்யூ 238ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 861ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு மார்ச் டு மார்ச் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இது 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ அதே மாதிரி மார்ச் டு மார்ச் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19.7% இருக்குது. சரி, அப்போ Q டு Q அப்படின்னு சொன்னாக்க ரெவென்யூ இறங்கியிருக்கு, நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. அதனால இபிஎஸும் 1.4% கூடியிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 51% அன்சேஞ்சாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 0.8% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? ஒரு டிஐஎஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மார்ஜினலாக ஒரு 0.01% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 2 பேருமே ஒரு அப்படியே மேலே ஏறுங்கிற நம்பிக்கையிலேயே இருக்கிறாங்க. இன்னமும் இது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு பார்த்தோம்னாலும் எவ்வளவுதான் நம்ம லோ ப்ரைஸு இதுக்கு செட் பண்ணாலும் சரி, புது புக் வேல்யூ அதாவது டிடிஎம் புக் வேல்யூக்கு செட் பண்ணாலும் சரி, இதுக்கு செட் பண்ணாலும் கரண்ட் புக் வேல்யூக்கு செட் பண்ணாலும் சரி, இது இந்த 2700 தாண்டி காட்ட மாட்டேங்குது. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸ் நம்ம கரண்ட் புக் வேல்யூக்கு 571, அதுக்கு 6.9 அதோட ரேஷியோனாக்க 6.9 டைம்ஸ் இன்க்ரீஸில் இருக்கான். இப்போ டிடிஎம் புக் வேல்யூவோட
ஃபேர் ப்ரைஸு 1096. அதுக்கும் 3.6 இருக்கு. ஸோ, இப்போ 2 இடத்துலயுமே 2.5 கடந்துட்டாய்ங்க. அப்ப எல்லா பக்கத்துலயும் இது ஓவர் வேல்யூவா தான் இருக்கு. அட்லீஸ்ட் இது கம்மியா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் இதுக்காவது கால்குலேட் பண்ணலாம். இதுவும் கடந்துட்டதுனால, நம்ம வந்து இதுக்கு இந்த இதையே எடுத்து வச்சுட்டு முதல்ல கீழ எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கரெக்ஷன் வந்ததுன்னா, எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 2282 47 அந்த ரேஞ்சுக்கு, அப்படி இல்லைன்னா 2790 2530லேருந்து 790 ரேஞ்சுக்கோ இதுக்கு வந்து இவ்வளோதான் நமக்கு புக்கில் நம்மளுடைய ஃபார்முலாவில் காட்டுது. இதுக்கு மேலே ஏறப்போதா இல்லை கரெக்ஷன் வரப்போதாங்கிறத நம்மளால் இதில் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோடைய எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட எஸ்டிமேஷன் 15.52 இருக்குது. இது போன தடவை இருந்த குவார்ட்டரை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்போ இவனுடைய பேட்டர்ன் என்ன? Q1ல வந்து அவன் வந்து கூட வரானா அப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது ஒரு ஆனால் ஓவர் வேல்யூஷன் 60 வந்துருச்சு. அதனால நம்ம இதை யோசிக்க முடியாது. இப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இபிஎஸ் வந்து Q1ல என்ன ஏதாவது பண்ணியிருக்கிறானா, Q1ல வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் 2023ல். அப்போ 2022லையும் கிட்டத்தட்ட அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். 0.6 தான் வித்தியாசம். இங்கே 0.2 தான் வித்தியாசம். இங்கே 0.6 அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். செகண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே செகண்ட் குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் குவார்ட்டர் ஒத்து வரல. ஆனால் தேர்ட் குவார்ட்டரு ஒத்து வந்திருக்கா? ஆமாம், தேர்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம், தேர்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் தேர்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃபோர்த்து குவார்ட்டர்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து அதாவது மார்ச் மாதத்துக்கு உண்டான குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ தேர்ட் குவார்ட்டர் ஒத்து வருது, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரெண்டு இயருக்கும் ஒத்து வருது. அப்போ அதனால இது வந்து இதே லெவலில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாவை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டுட்டோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 2 ரீஜன் தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே நமக்கு டேட்டா இல்லை. அதனால 2539லேருந்து 2790, நடுவில் 2740 இந்த ரீஜன் இதை உடச்சிச்சுனாக்க 2115லேருந்து 2247 இதை உடைச்சதுன்னா நம்ம அடுத்த ஸ்கோரை பற்றி பார்ப்போம். இப்போ இருக்குன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ப்ரைஸ் இப்போ இறங்கினா தான் இந்த ரீஜனுக்குள்ளே வருது. நார்மலாக இதில் வந்துட்டு ஒரு மேலே போயிட்டு அப்புறமா ஒரு ஸ்விங் அடிச்சுட்டு தான் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இபிஎஸ்ல இந்த சைடு டிடிஎம் வகையிலையும் நமக்கு டேட்டா கிடைக்கல, டிடிஎம் புக் வேல்யூலையும் டேட்டா கிடைக்கல. ஏன்னா அதுவே கடந்துருச்சு. அதனால தான் அது இப்போ கரண்ட் புக் வேல்யூலையும் ஆப்வியஸாக அதுவும் கடந்துருக்கு. அதனால சப்சிக்வெண்ட் டேட்டா நமக்கு கிடைக்கல. நம்ம இதை போடலை. சரி, அப்படியே சும்மா வந்து ஒரு கால்குலேஷன் லேமேன் கால்குலேஷனாக நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இங்கே 2790ன்னு லேமேன் கால்குலேஷனாக சும்மா இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம். இது வந்துச்சுனாக்க என்ன வருதுன்னா, அப்பவும் 3936 தான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. வேணும்னா அந்த இடத்த 3936 உடச்சிச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். 3936 உடச்சதுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி இதுதான் சீலாவும் இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட இதுதான் சீலாவும் இருக்குது. இதை உடச்சி மேலே போகுதா இல்லாட்டி இப்போ கரெக்ஷன் இவ்வளோ தூரம் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 3936 இதுதான். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த ஹைட்டையே வந்து லோவாக்கி நம்ம போடும்போது இது நமக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கிது. அதனால் இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.